இங்கிலாந்துல இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம ரொம்ப போராடி தோற்றோம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே சூப்பர்பான ஒரு நிலைமையில தான் வந்து இந்தியா இருக்கிறாங்க. ஈவன் தோ வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து சொதப்பினாலும், அதாவது 200 ரன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட் விழுந்துருச்சு. அந்த இடத்துல இருந்து சுப்மன் கில்லும் ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு கிட்டத்தட்ட 200 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதுவே பெரிய சாதனையா பார்க்கப்படுது. அந்த சாதனைக்கு அப்புறம் அதாவது ஜடேஜா வந்து அவுட் ஆயிட்டாரு. ஒரு 80 ரன் இருக்கும்போது அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரோட வந்து சுப்மன் கில் வந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சு அது ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பாக அமைஞ்சு கடைசியில் எவ்வளோ ரன் எடுத்திருந்தாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட எண்டில் 587 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இந்தியா. இது வந்து மிகப்பெரிய ரன்னாக பார்க்கப்படுது. அண்ட் என்னடா இது நம்ம வந்து பவுலிங்கில் வந்து பும்ரா இல்லையே அப்படின்னு நம்ம வந்து வருத்தத்தோட வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்ம வருத்தத்தெல்லாம் வந்து தவிடுபொடி ஆக்குற மாதிரி ஆகாஷ்தீப் வந்து வந்த உடனே 2 விக்கெட் பேக் டு பேக் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிராஜும் தாம் பங்குக்கு ஒரு விக்கெட் எடுத்தாரு. சுப்மன் கில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 269 ரன் எடுத்திருந்தாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுவே பெரிய சாதனை. நிறைய சாதனைகள் அவர் வந்து படைச்சு தகர்த்து எரிஞ்சிட்டு தான் அங்க வந்திருக்காரு. அதுல ஒரு சின்ன சாதனையா பார்க்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து 387 பந்துகள்ல அடிச்சிருந்தாரு. அதுல வந்து 30 ஃபோர்ஸ் 3 சிக்ஸ் அடக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல மேலும் இந்த 269 ரன் எடுத்ததுனால என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் அவர் பிரேக் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா முதல் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனா தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து அவர் வந்து 100 அடிச்சிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சது பெரிய சாதனை. ஒரு கேப்டன் தன்னுடைய டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அதுவும் வெளிநாட்டில் போயிட்டு அதுவும் சேனா கண்ட்ரிஸ், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து தான் சேனா கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இது வந்து இங்கிலாந்துல நடக்கிறதுனால இது வந்து அதோட அடக்கமா இருக்கும். அந்த கண்ட்ரியில் போய் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 100 அடிச்சது மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுச்சு. ஆனால் செகண்ட் மேட்ச்ல 100 அடிப்பாருன்னு பார்த்தா அது ஒரு சாதனை. சரி, 100 அடிச்சுட்டு 200 எடுக்கும்போது அது ஒரு சாதனையா இருந்துச்சு. 269 அடிக்கும் போது அது நிறைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து யாருமே பண்ணதில்லை அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா 250 ரன்ஸ்க்கு மேலே ஒரு கேப்டனா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்லேயே அடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் முறை. இந்த சாதனையை வந்து படைச்சதுல வந்து சுப்மன் கில்லுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சுப்மன் கில் ஃபேன்ஸுக்குமே இது வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.